எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓவர் தி இயர்ஸாக வந்து ஃபைனான்ஸ் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்ட காலத்துலேருந்து நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து குட்டி குட்டி விஷயங்கள் தான். அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் ஸ்டெப்பு அன்ஃபில்டர்ட். நான் உங்கள் ஸ்டெப்பு. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெசன் வந்து லிமிட் யுவர் கார்ட் பேமெண்ட்ஸ். அதாவது 18 வயசு ஆனதான எல்லாத்துக்குமே டெபிட் கார்டு கையில் கிடச்சிரும். அந்த கார்டை ஸ்வைப் பண்ணி பே பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பிகாஸ் நான் பார்த்து வளர்ந்த அக்கமார் அண்ணமாரெல்லாம் அந்த கார்டு பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது செம்ம கூலாக இருக்கும். ஸோ எனக்குமே வந்து கார்டு பேமெண்ட் வந்தோடனே அந்த கார்ட்லேயே தான் எல்லாமே அதில் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. பட் கார்ட் பேமெண்ட் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம என்ன செலவு பண்ணுறோம், நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ கார்ட் பேமெண்ட்டை வந்து லிமிட் பண்ணுறதை விட ஸ்டாப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு அவசர தேவைக்கு ஒரு கார்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கார்ட் பேமெண்ட் பதிலாக கேஷ் பேமெண்ட் ப்ரிஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு பாக்கெட்லேருந்து பர்ஸ்லேருந்து காசு போகும்போது தான் அது வலிக்கும். நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன், நான் வீணாக செலவு பண்ணுறேன்னா இல்லையா, இல்லைனா எனக்கு எவ்வளோ காசு இருக்குது கையில் இருக்குது அப்படிங்கிற வந்து ஒரு ஐடியா வந்து நமக்கு இருக்கும். ஸோ முதலாவது லெசன் வந்து கார்ட் பேமெண்ட்ஸை வந்து லிமிட் பண்ணுங்கள், முடிஞ்சால் அவாய்டே பண்ணுங்கள். ரெண்டாவது லெசன் பட்ஜெட்டிங். ஓகே, பட்ஜெட்டிங்னா முதல்ல நானுமே பயந்தேன், ஐயோ பெரிய பெரிய கேல்குலேஷன் எல்லாம் போட வரேன் அப்படின்னு. பட் சிம்பிளாக நீங்கள் கூகுளில் பட்ஜெட்டிங்னு டைப் பண்ணாலே 50-30-20 ரூல்ஸ் வந்துடும். ஸோ 50% வந்து உங்களோட நீட்ஸ், 30% வந்து உங்களோட பாண்ட்ஸுக்காகவும், 20% வந்து உங்களோட சேவிங்ஸாகவும் நம்ம பிரிச்சுக்கலாம். நீட்ஸ்னு வரும்போது இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லைனா உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் செகண்ட் ஜாப்பில் இருக்கீங்க, இல்லைனா உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற சேலரியில் வந்து வீட்டுக்கு கொடுக்குற காசு அவசியம் கிடையாது அப்படின்னா நீங்கள் அந்த நீட்ஸை கட் பண்ணிவிட்டு அந்த நீட்ஸை வந்து உங்களோட சேவிங்ஸில் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். பாண்ட்ஸ்னு வரும்போது நான் சொன்ன மாதிரி உங்கள் அந்த 30% வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துகிட்டு அந்த பாண்ட்ஸில் வந்து நீங்கள் என்ன செலவு பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குட்டியாக ஒரு பட்ஜெட்டிங் போட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஆரம்பத்துலேயே பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி வீட்டுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செலவுகள் இல்லாட்டி அந்த 50% வந்து அப்படியே சேவிங்க்கு போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட சேலரியில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஆசை இருக்குல்ல, வீட்டுக்கு நம்ம சம்பளத்தில் கொடுக்கணுன்னு. ஸோ 50% இல்லைன்னா அந்த ரூலை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கோ அதை கொடுத்துட்டு உங்களோட நீட்ஸையும் வாண்ட்ஸையும் வந்து மாற்றிக்கலாம். பட் ப்ரோ டிப் என்னென்னா, நீங்கள் மாற்றுறேன்னா எப்பயுமே வந்து உங்களோட சேவிங்ஸை வந்து குறைச்சிக்காதுங்க. சேவிங் பர்சன்ட் வந்து 20% தானே இருக்குது, அதை கூட்டிகிட்டு மிச்சத்தை குறைச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. சேவிங்ஸ் பர்சன்டேஜ் வந்து குறைக்காமல் உங்களோட மற்ற பர்சன்டேஜை வந்து குறைச்சிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் குறைக்கிறீங்கன்னா சேவிங் பர்சன்டேஜை கூட்டிகிட்டு மற்றதை மிச்சத்தை அலோகேட் பண்ணிக்கும். மூணாவது டிப் நான் சொன்னது சேவ் ஃபார் யோர் செல்ஃப். காசு உங்களுக்கான செலவாக இருக்கட்டும். ஈவன் நான் வந்து படிக்கிற காலத்தில் என்னோடய A-level இக்கான்ஸ் சார் வந்து எப்போயுமே சொல்கிறாரு, நீ வேலைக்கு போகும்போது சம்பாதிக்கும் போது ஒவ்வொரு மாதத்துலேயும் சம்பளத்தில் 5000 சேமிச்சு வச்சுருன்னு. அப்போல்லாம் கணக்கே இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சேலரி வாங்கும்போது எல்லாத்தையுமே செலவு பண்ணணும்னு தான் ஆசை இருக்கும். பட் ஓகே, ஒரு டைம் 2 டைம் பண்ணுறது பிரச்சனையே கிடையாது, கெத்தாக இருக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா. பட் அதுக்கப்புறம் கண்டிப்பாக பே யோர் செல்ஃப் ஃபஸ்ட். உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே 2-3 அக்கௌண்ட் இருக்கும், அட்லீஸ்ட் 2ஆவது இருக்கும். ஸோ ஒரு அக்கௌண்ட்டில் உங்களுக்கு சேலரி வருதுன்னா மற்ற அக்கௌண்ட்டில் உங்களோட சேவிங்ஸுக்காக வச்சுக்கோங்க. ப்ரோ டிப் என்னென்னா, உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் கூடவாக வருதோ அந்த அக்கௌண்ட்டில் உங்களோட சேவிங்ஸை பண்ணிக்கோங்க. பிகாஸ் மணி வந்து நமக்கும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் கூடவாக இருந்தால் நமக்கு வர அந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்காது. பட் எல்லாமே கம்பவுண்டிங் தானே, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்தால் கொஞ்சம் பெரிய காசு வரும். ஈவன் வாரன் பஃபெட் கூட சொல்லுவார், நீங்கள் செலவு பண்ணது போக சேமிக்காதீங்க, சேவ் பண்ணிவிட்டு மிச்சத்தை செலவு பண்ணுங்கன்னு. ஸோ அதை நானுமே வந்து ஃபாலோ பண்ணேன். ஸோ இதுலேயுமே வந்து கேட்டகரைஸ் பண்ணிங்கன்னா அதில் முக்கியமான ஒரு சேவிங் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட். இப்போ நீங்கள் ஓரளவு ஸ்டேபிளான ஜாப்பில் இன்டென்ஸாக இருக்கீங்கன்னா இது கொஞ்சம் பண்ணுறது கஷ்டமான விஷயந்தான். பட் நீங்கள் ஒரு ஸ்டேபிளான ஜாப்புக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து உங்களுக்கு உங்களோட ஒரு மாத செலவை வந்து
3 to 6 month டைமுக்கு கேல்குலேட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக சேவ் பண்ண முடியாது, அதுக்கு டைம் எடுக்கும். 2 years 3 years எடுக்கும். ஸோ அதை கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒவ்வொரு மாதமும் சேலரியிலேருந்து 2000 சேமிக்கிறீங்கன்னா அந்த 2000 வந்து ஒவ்வொரு மாதமும் போட்டு உங்களுக்குன்னு ஒரு ஃபைனான்ஷியல் கோல் வச்சுக்கிட்டு, அதாவது அந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு நீங்கள் ஒரு கோல் வச்சுருப்பீங்கன்னா நான் 50,000 சேர்க்கணும் 60,000 சேர்க்கணும்னு, அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சம்பளத்தை அலோகேட் பண்ணி எமர்ஜென்சி ஃபண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் பற்றி உங்களுக்கு நிறைய தெரியணும்னா கமெண்ட் போடுங்க, நான் இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த சேவிங்லேயே இன்னொரு டிப் வந்து உண்டியல். 18 வயசானோன்னு அந்த HNBலையா ஏதோ ஒரு பேங்க்கில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பிகி பேங்க், அதை உடைச்சதுலேருந்து சரிங்க உண்டியல் சேர்க்குற பழக்கமே கிடையாது. எங்கள் வீட்டில் சின்னவங்க கொஞ்சம் உண்டியல் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, அதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பட் இப்போ இருக்க சின்னவங்களுக்கு 70-60% 80% உண்டியல் சேர்க்குற பழக்கம் நான் பார்க்குறதே கிடையாது. அதை தாண்டி அந்த சின்ன வயசில் உண்டியல் சேர்த்த பழக்கம் இருக்கிற அம்மா அப்பா மாதிரி கொஞ்சம் புஷ் பண்ணி உண்டியல் சேர்க்க வைக்கிறாங்க. பட் நாங்களுமே உண்டியல் சேர்க்கலாம், பிரச்சனையே இல்லை. உண்டியலில் வந்து நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன காசு 1000 ரூபா 2000 ரூபா 50 ரூபா 100 ரூபா அதெல்லாம் போட்டு இப்போ நீங்கள் ஒரு 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 பேக்கோ ஒரு புக்கோ வாங்குற ஆசையாக இருக்கீங்கன்னா அந்த காசு வந்து உண்டியலில் போட்டு சேர்த்து வச்சு வாங்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஸோ உண்டியல் பழக்கமும் நல்ல விஷயந்தான். ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸுக்கு வந்து உண்டியல் பண்ணலாம். 2வது எமர்ஜென்சி ஃபண்ட் பண்ணலாம். 4வது முக்கியமான விஷயம் என்னென்னா லைஃப் டைம் இன்ஃப்ளேஷன். நமக்கு சம்பளம் கூடிடுச்சுன்னு செலவும் கூட்டணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்டேபிளான ஒரு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதே செலவை வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருங்க. சம்பளம் கூடிடுச்சுன்னு செலவே கூட்டிக்க தேவையே கிடையாது. பிகாஸ் அது பின்னுக்கு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி வைக்கணும். ஸோ சம்பளம் கூடிடுச்சுன்னா அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி என்னத்துக்கு போடலாம் என்னத்துக்கு செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து செலவு பண்ணுங்கள். ஸோ லைஃப் டைம் இன்ஃப்ளேஷனில் அகப்பட்டு கொள்ள வேண்டாம். 5வது முக்கியமான விஷயம், இப்போ நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் வந்துடுச்சு. பேர் மென்ஷன் பண்ண விரும்பலை, பட் ப்ளீஸ் அதுகளுக்கு போயிட்டு எல்லாமே வாங்கணும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு கூட பார்க்காதீங்க. நமக்கு தேவையில்லாத நிறைய விஷயங்கள் வந்து ஆசை காட்டி மோசம் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆன்லைன் சாப்பாடு ஆப்ஸ் அதுகளை வந்து முடிஞ்ச அளவு உங்கள் ஃபோனில் இருந்து அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சாப்பிடணும் ஷாப்பிங் பண்ணணும்னா ஃபிசிக்கலாக கடைக்கு போயிட்டு பார்த்து தேடி வாங்குங்க. ஆன்லைன்லேருந்து வாங்குறத ரொம்ப குறைச்சிக்கோங்க. அடுத்த 6வது முக்கியமான விஷயம் வந்து இந்த இப்போ வாங்கி அப்புறம் பே பண்ணலாம் அப்படிங்கிற அது நல்ல கான்செப்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் உங்களுக்கு என்ன மாதிரி ஞாபக மறதி இருக்குது அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அது வந்து அடிஷ்னல் செலவு. நம்ம இப்போ வாங்கிட்டோம் பரவாயில்ல 3 மாதத்தில் இன்னும் 2-3 டேர்மில் கட்டிக்கலாம். 2-3 டேர்ம்னால் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் தேவையே இல்லாமல் பணத்தை செலவு பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை சேவ் பண்ணிவிட்டு அதுக்காக கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த மாதமே வாங்குறது நல்லது. ஒவ்வொரு மாதமும் வீணாக அந்த காசு போகிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. உங்களுக்கு ஓகேனா ஓகே, பிரச்சனை இல்லை. பட் அதை குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ இவ்வளோ தான் நான் வந்து இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். இன்பிட்வீன் இன்கோப்ரேட் பண்ணிக்கிட்ட ஒரு ஃபைனான்ஷியல் லெசன்ஸ். இந்த லெசன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னென்ன லெசன்ஸ் வந்து கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் என்னென்ன லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கும் கமெண்ட்டில் போடுங்க. பிகாஸ் நானுமே இப்போ வளர்ந்துட்டு வரேன், எனக்கும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஓகே, பாய். God bless you.